வெல்கம் டு கிராஃப்ட் வித் படியே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஹாலிடேஸில் ரொம்பவே போர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து வந்திருக்கேன். இந்த கிராஃப்டை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இந்த கேமையும் விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்ட் அண்ட் ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையானது ஒரு கார்ட்போர்ட், ஒரு நோட்டோட கார்ட்போர்ட். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி டிவிலாம் வாங்கிருக்கீங்களா, அந்த மாதிரி கார்ட்போர்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நோட் அட்டை, சாதாரண நோட் அட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சாதாரணமாகவே ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க. என்னோட நோட்டு அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி வந்து இமோஜிஸ்லாம் எழுதி அவங்களோட கம்பெனி நேம்லாம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு A4 ஷீட், பால் பேப்பர் எடுக்காதீங்க, அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்திங்கன்னா திக்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்து எந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எழுதியிருக்காங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து A4 ஷீட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 சென்டிமீட்டர் × 3 அப்படின்னு சொல்லலாம். இது நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலேயும் வந்து நம்ம வந்து A4 ஷீட்டை கவர் பண்ணி பீஸாக, அதாவது நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுவோம். இது வந்து பேக் சைடு வந்து தான் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததுனால நான் A4 ஷீட் ஒட்டியிருக்கேன். முன்னாடி வந்து க்ளீனாக இருக்கிறதுனால நான் A4 ஷீட் ஒட்டலை. ஸோ வந்து இப்போ நம்ம இதுலேயே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச இமோஜி, ஸ்டிக்கர்ஸ், இல்லை அப்படின்னா நேம், ஃப்ரூட்ஸோட நேம், வெஜிடபிளோட நேம், என்னென்ன நமக்கு தோணுதோ அதை வந்து டபுளாக எழுதணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் இமோஜி வரைகிறீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் சேர்த்தாப்புல வரையணும். இப்போ வந்து ஒரு க்ரையிங் இமோஜி வரைகிறீங்கன்னா அதுவும் ரெண்டுத்துக்கு சேர்த்தாப்புல இருக்கும். இப்போ நான் மொத்தமாக வந்து இந்த மாதிரி ரெண்டு எவ்வளோ செஞ்சுருக்கேன்னா, மொத்தமாக நான் 10 செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இமேஜ் தேவையோ, உங்களுக்கு என்னென்ன இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டபுளாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஒன்று மட்டும் வரையக்கூடாது, டபுளாக வரையணும். இப்போ எப்படி இதை வச்சு விளையாடலான்னு பார்க்கலாம். இதை வச்சு 2 விதமான கேம் விளையாடலாம். இதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்பேன். முதல்ல இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷஃபிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரேண்டமாக உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேமுக்கு இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மெமரி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேமுக்கு வந்து மொத்தமாக எத்தனை பிளேயர் வேணாலும் இருக்கலாம். ஒரு கண்டிஷனாகவே இருக்க வேணாம், சூஸபிளாக இருக்க இந்த நம்பரு நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு கார்டை வந்து இப்படி திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்தோன்னே இதோட இன்னொரு மேட்ச் எங்கே இருக்குன்னு வந்து கெஸ் பண்ணி இப்படி திருப்பணும். இப்போ இது ரெண்டும் வந்து அன்மேட்சிங்காக இருக்குது. ஸோ வந்து ரெண்டுத்தையும் இப்படியே திருப்பி வச்சிடணும். இப்போ அடுத்த பிளேயர் திருப்புவாங்க. இப்போ இந்த மாதிரி திருப்புவாங்க. இப்போ இதோட மேட்சிங் கார்டை எடுக்கணும். இப்போ இவங்களும் வந்து அன்மேட்சிங்காக எடுத்திருக்கனால மறுபடியும் வந்து மூடி வச்சிடணும். இப்போ நான் இந்த கார்டு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் இந்த கார்டு தான் இதோட மேட்சிங் அப்படின்னு. ஸோ வந்து நான் இதை எடுத்தேன்னா இப்போ இதான் இதோட மேட்சிங். ஸோ வந்து எனக்கு ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி தான் இந்த மெமரி டெஸ்ட் கேமை வந்து விளையாடணும். இப்போ 2வது கேம் எப்படின்னா,
இப்போ யாருக்கிட்ட கார்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர். அந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் விளாடணும். இப்போ ரெண்டாவது கேம் எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது கேமுக்கு இப்போ நீங்கள் எத்தனை கார்டு செஞ்சுருக்கீங்களோ இது அவங்களுக்கு இப்போ 10 கார்டு செஞ்சுருக்காங்க. இப்போ 10ன்னா 20 டபுளாக பண்ணுறதா. இப்போ எனக்கு 10 அவங்களுக்கு 10 ஆப்போசிட் டீமுக்கு வந்து 10 அப்படி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து மொத்தமாக 2 பேர் மட்டும்தான் விளையாட முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ஒரு கார்டை வந்து திருப்புறேன் அப்படின்னா அடுத்த கார்டு வந்து நான் திருப்பிருப்பேன். இது வந்து அவங்களுக்கு போய் சேரும். அதாவது இது வந்து நீங்கள் எப்படி விளாடணும்னா 2 டீமாக இருக்கணும். ஒன்று இமோஜி அப்படின்னா ஒன்று ஃப்ரூட், ஒன்று வெஜிடபிள் அப்படின்னா ஒன்று ஃப்ரூட், இல்லை அப்படின்னா வேறு மாதிரி வந்து ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் விளாட்றப்ப வந்து இன்னொரு இமோஜி வந்து ஆப்போனட் டீம்னா இவங்க வந்து இப்போ வந்து இதை இங்கே வந்து இப்படி வைப்பாங்க. இதை வந்து கீழே தள்ளிட்டு இதை வைப்பாங்க. இப்போ கீழே தள்ளுறப்ப இங்கே இருக்க கார்டு வந்து இமோஜி. இப்போ இமோஜி அப்படிங்கிறப்பையும் இவங்களுக்கு தான். ஸோ வந்து இவங்க வேற எங்கேயாச்சும் வச்சு இப்படி கீழே தள்ளுறப்ப இந்த கீழே இருக்க கார்டை இப்படி எடுப்பாங்க. இதுவும் இமோஜி. ஸோ இதை வந்து இந்த மாதிரியே வந்து இந்த சர்க்கிள் போய்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரூட். இப்போ இது வந்து எனக்கு சேரும். ஸோ இதை நான் வந்து இங்கே வச்சு தள்ளுறப்ப எனக்கு 3வது கார்டாக அதாவது எக்ஸ்ட்ரா வருது இல்லையா. இப்போ இதுவும் எனக்கு இதுதான், இதையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நான் இதை வந்து இங்கே வச்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு டம்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் என்னோட கார்டோட சேர்ந்தது தான். இதுவும் வந்து என்னோட கார்டோட சேர்ந்தது தான். இது வந்து ஃப்ரூட். இதுவும் என்னோட கார்டு சேர்ந்தது தான். இது இமோஜி. ஸோ இவங்க வந்து இங்கே வச்சுட்டு இப்படி தள்ளுறப்ப இந்த கார்டு வந்து இப்போ என்னோடது வந்துச்சு இங்கே என்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேம் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். யார் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கார்டு வந்து யார் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து மிச்சம் 1 தான் இருக்குது. இதுவும் என்னது தான். ஸோ இப்போ நான் தான் வின்னர். இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். இதில் எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் இந்த கேமை விளாட முடியும். இது ஒரு கேம். இன்னொரு கேம் இருக்குது, என் தங்கச்சி தான் சொன்னேன். அந்த கேமை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கேம் எப்படி விளாடணும்னா இது வந்து மேட்சிங் த இமோஜிஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். யூடியூப்பை வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப ஆடு வரும். அதில் வந்து இந்த மேட்சிங் த இமோஜி அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த இமோஜி சேமாக இருக்கனால இப்படி நம்ம எடுத்து வைக்கணும். இதுவும் சேமாக இருக்கனால இப்படி எடுத்து வைக்கணும். இதுவும் சேமாக இருக்குன்னா இப்படி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபுல் இமோஜியை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். இதுதான் அந்த கேம். இதை வச்சு இன்னும் நிறைய கேம் விளாடலாம். அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ until bye from Craft with Buddy சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.